ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான வலது வாஸ்தே கல்லன் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான மற்றும் தாறுமாறான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சாமுவேல் அப்படின்றவருடைய பொண்ணு மர்மமான முறையில காணாம போறா. காணாம போன பொண்ணு ஒரு காட்டுப்பகுதியில சடலமா மீட்கப்படுறா. அந்த பொண்ணை கொலை செஞ்சவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தினா அந்த போலீஸ் ஆபீசர் ஒரு கரப்டட் போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு இருக்காரு. தன்னோட பொண்ணை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சு பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு களத்துல இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பல சம்பவங்களை பண்றாருங்க. அதுவும் போலீஸ்காரங்களே மறந்து போற மாதிரி. அந்த பொண்ணை கொலை பண்ணவன் யாரு, எதற்காக இந்த கொலை நடந்தது, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஒரு நாள் என் மச்சான் காலங்காத்தாலேயே கால் பண்ணியிருந்தான். சொல்றா மச்சான் அப்படின்னு கேட்டா, மச்சான் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றான். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா, மச்சான் அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால நான் கட்டிக்க போற பொண்ணு என்ன வெயிட் லாஸ் பண்ண சொல்றாடா. அவ கேட்டு எப்படிடா இல்லன்னு சொல்ல முடியும், உனக்கே தெரியும் என்னோட லைஃப் ஸ்டைல்ல ஜிம்முக்கு போறதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்னு. கரெக்டா கல்யாணத்துக்கு 6 மாசம் தான் மச்சான் டைம் இருக்குது. சும்மா சினிமா ஹீரோ மாதிரி தக்க ஆகணும்டா. ஏதாவது வழி இருக்காடா? அதெல்லாம் பிரச்சனையே இல்ல மச்சான், 6 மாசம் என்ன 2 மாசத்துல ஆகலாம். எஸ், அது உண்மைதாங்க. கோயம்புத்தூர் RS புரம்ல லொகேட் ஆயிருக்கக்கூடிய மைனஸ் ஸ்லிம்மிங் கிளினிக்ல நீங்க ஜாயின் பண்றதன் மூலமா நீங்க உங்க வெயிட் லாஸ் ஜேர்னியை தொடங்க முடியும். அதுவும் சீக்கிரமாவே உங்க கோலை அச்சீவ் பண்ண முடியும். மைனஸ் ஸ்லிம்மிங் கிளினிக்குள்ள நுழைஞ்ச உடனே கிளினிக்கோட ஆம்பியன்ஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்குது. முதல்ல நம்ம ஹைட், வெயிட், ஃபேட் பெர்சன்டேஜ் அடங்கிய ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு டாக்டர் நமக்கு கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு 6 மந்த்ல மேரேஜ் இருக்கு மேம். அவன் வந்து ஜிம்முக்கெல்லாம் போய் வெயிட் லாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவனோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளால் கிளினிக்கல் ரீதியாக வெயிட் லாஸ் பண்ண முடியுமா, ஜிம்முக்கு போகாமையே ஒர்க் அவுட் பண்ணாமையே? தாராளமாக பண்ணிடலாம் சார். நம்ம மைனஸ் கிளினிக்கில் 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லைக் வெயிட் லாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம், வெயிட் லாஸ் ப்ளஸ் இன்ச் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பாடி கான்டூரிங் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற மிஷினரிஸ் எல்லாமே FP பேட்டர்ன் மிஷின்ஸ், விச் மீன்ஸ் யூஸ் பண்ணுற லேசர்ஸ் ஆகட்டும், அல்ட்ராசவுண்ட் ஆகட்டும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இந்த வேவ்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நம்ம மசில் லேயர் வரைக்கும் மட்டும் தான் பெனிட்ரேட் ஆகும்னு பேட்டர்ன் பண்ணி FDA-ஆல அப்ரூவ் பண்ண மிஷினரிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக எல்லாருக்கும் வர சந்தேகம் என்னன்னா, கிளினிக்கல் ரீதியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா அப்படின்ட்டு. இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்றதுனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா மேம்? 100% சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை சார். எங்கேயுமே இல்லாத அட்வான்ஸ்டு AI ரோபோட்டிக் மிஷினரிஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியை சீக்கிரமாவே அச்சீவ் பண்ண முடியுது. இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கோயம்புத்தூர் RS புரம்ல லொகேட் ஆயிருக்கக்கூடிய மைனஸ் ஸ்லிம்மிங் கிளினிக்கு ஒரு விசிட் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, சரணோட வீடியோ பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ற வெயிட் லாஸ் பேக்கேஜ்ல இருந்து some percentage டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர் தாங்க. ஸோ நீங்க ஜாயின் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுக்காக பிலிப்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன பையன் வந்திருக்கான். அந்த பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெருசா செட் ஆகுறது இல்லைங்க. அதனாலதான் 2 பேருமே கவுன்சிலிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பையனோட அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க. அவரோட பேரு ஆண்டனி. இப்போ இந்த டாக்டர் இந்த பையன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருங்க. முன்னொரு காலத்துல கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவும் குறிப்பா என்னோட காலகட்டத்துல எல்லாம் வாரத்துக்கு ஒரு லெட்டரு, மாசத்துக்கு ஒரு லெட்டர்னு வரும். அதன் மூலமா தான் நாங்க கம்யூனிகேஷனே பண்ணி. ஆனா இப்ப அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லார் கையிலுமே மொபைல் போன் இருக்குது. அதன் மூலமா பேசணும்னு நினைக்கிறவங்க கிட்ட ஈஸியா பேசலாம், சாட் பண்ணலாம், ஏன் வீடியோ கால் கூட பண்ணலாம். இந்த மாதிரி வசதிகள் இருந்தும் நீ உன்னோட அப்பா கிட்ட பேச மாட்டேன்ற, டெய்லி பேசலனாலும் பரவாயில்ல, மாசத்துக்கு ஒரு தாட்டியாவது நீ போன் பண்ணி ஒரு ப்ராப்பர் கான்வர்சேஷன் வச்சுக்கலாம்ல அப்படின்னு இந்த டாக்டர் கேட்க, அதுக்கு அந்த பையன் சொல்றான், அவர் என்கிட்ட நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் சார் அவர் கூட பேசலாமா வேணாமான்ற முடிவே எடுக்க முடியும். அவர் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ரொம்பவே கடுமையா நடந்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு பேசணும்னு தோணும் அப்படிங்கும் போது எனக்கு புரியுது. என்னோட அப்பா ஆண்டனி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் புடிவாதவாதியும் கூட. இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் உட்கார்ந்து பேசணும்னா இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இந்த பையனும் சரி நான் கோஆபரேட் பண்றேன், பேசி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீ போயிட்டு உன்னோட அப்பாவை உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்ல, இவன் வெளியில வந்துட்டு அவங்க அப்பாவை உள்ள அனுப்புறான். இந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த பையன் மேல தப்பு சொல்லி எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா தப்பு ஃபுல்லா உன் மேலதான். சின்ன வயசுல இருந்தே அந்த பையனை நீ திட்டி அந்த பையனை படாத பாடுபடுத்தி இருக்கிற. அந்த பையன் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு அன்பா நடந்திருந்தாதான் அவனுக்கும் கூட பேசணும்னு தோணும். ஒரு விஷயத்த நீ யோசிச்சு பாரு, அந்த பையன் உன்னை அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு. அப்பான்னு கூப்பிடுறதுக்கு கூட அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு உன் மேல வெறுப்பு இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அந்த பாயிண்ட கண்டுபிடிச்சு சரி பண்ண பாருங்க அப்படின்னு இவர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காருங்க. வெளியில ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. கவுன்சிலிங் முடிச்சுட்டு இவர் கொஞ்சம் லேட்டா தான் கைஸ் அவருடைய ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷனுக்குள்ள ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த பொண்ணை பார்த்துட்டு இவ எதுக்கா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கூல் பொண்ணையும் அவங்க அம்மாவையும் இந்த பொண்ணு கூட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த அம்மாவும் பொண்ணு உள்ள உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. நேரா இவர் உள்ள போறாருங்க. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா, எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சார்
அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க. பேசிக்கா ராஜீவ் அப்படின்ற ஒரு பையன் அந்த பள்ளி மாணவி கிட்ட அத்துமீறல ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணிருப்பான் போல. சோ அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த பொண்ணு அவங்க அம்மாவை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. ஆண்டனி சொல்றாரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த விஷயத்தை பெருசாக்கணுமா, ஆல்ரெடி இந்த ராஜீவ் அப்படின்ற பையன்ட்ட பேசினேன், அவன் தப்பையெல்லாம் உணர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அதனால இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாமே, கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏன் பெருசாக்கிட்டு அப்படின்னு சொல்ல, இல்ல சார் அவன் ரொம்ப மோசமான ஆளு, கேம்பஸ்ல வேணாலும் வந்து அவனை பத்தி விசாரிச்சு பாருங்க, அவனோட கேரக்டரை எல்லாருமே மோசம்னு தான் சொல்லுவாங்க, அவன் மேல நான் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியே ஆகணும், எனக்கு அவன் 3 வருஷமா தெரியும் சார் அப்படின்னு சொல்ல, ஆண்டனி கேட்கிறாரு 3 வருஷத்துல 2 வருஷம் நீ அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தே அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, நான் அந்த காதலை ஏத்துக்க கிடையாது, ஆனா தொடர்ந்து என்ன பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல, ஆண்டனி ஒரு 3 பொண்ணுங்களோட பேரை சொல்லி இவங்கலாம் யாரு அப்படின்னு கேட்க, இவங்கலாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார், நீங்க இவங்க கிட்ட விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா உண்மை தெரியும் அப்படின்னு சொல்ல, அவங்க தாமா நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்ற விஷயத்தையே சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சார் அப்படின்னு சொல்ல, நீ ராஜீவ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தது மட்டும் இல்லாம கிளாஸை பங்க் பண்ணிட்டு ராஜீவோட வீட்டுக்கு பார்ட்டி பண்றதுக்காக போயிருந்திருக்கிற அப்படின்னு சொல்ல, இல்லவே இல்ல சார் நான் அப்படியெல்லாம் போக கிடையாது, கேம்பஸ்ல வந்து விசாரிச்சு பாருங்க சார் அப்படின்னு சொல்ல, நான் விசாரிச்சாச்சு, ஈவன் நீ எந்த ஆட்டோல ஏறி ராஜீவோட வீட்டுக்கு போனியோ அந்த ஆட்டோ டிரைவர் கிட்டயும் விசாரிச்சிட்டேன், நீ ஏன் இப்ப போய் சொல்லிக்கிட்டு இருக்க, உங்க அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணோட அம்மாக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குதுங்க. நம்ம பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு அனுப்புனா இவ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா போல அப்படின்ட்டு. அம்மா அவர் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாதுமா அப்படின்ட்டு அழுவுறா. சிஜி யாரு அப்படின்னு ஆண்டனி கேட்கிறாரு. அவன் என் ஃப்ரெண்டு சார் அப்படின்னு சொல்ல, 2 வருஷமா நீ ராஜீவ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க, 1 வருஷமா சிஜு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க, அந்த மெசேஜ் எல்லாம் சிஜு பார்த்து இவங்களுக்குள்ள பிரச்சனையா இருந்திருக்குது, ஆக மொத்தம் ஒரே டைம்ல நீ 2 பேருக்கு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க, இப்ப ராஜீவ் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் அங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பொண்ணோட அம்மாக்கு நெஞ்சு வடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. நீ வந்து ராஜீவ் தான் குற்றவாளி அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற, ஆனா நான் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி விசாரிச்சா இத்தனை விஷயங்கள் வெளியில வருது, இந்த பாருங்கம்மா, நீங்க, நானு, உங்க பொண்ணு, அப்புறம் இந்த லேடி கான்ஸ்டபிள் எல்லாருமே சாதாரண ஆட்கள், ஆனா இந்த ராஜீவ் அவங்களுடைய கூட்டாளிங்க அவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள், அவங்க கிட்ட வச்சுக்கிறது நமக்கு நல்லதில்ல. வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே அந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட், அவங்க பேர் என்ன, ஐரேன், அந்த பொண்ணு சொல்லி தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க பிரச்சனைக்குரியவங்க, அந்த பொண்ணு சொல்றான்னு கேட்டுட்டு நீங்க உங்க பொண்ணை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க, அந்த பொண்ணு உங்களை இன்வால்வ் பண்ணி விட்டுட்டு ஈஸியா வெளியில போயிருவா, அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட போட்டோ தான் டிவில போட்டு மானத்தை வாங்கிட்டு இருப்பாங்க, உங்க பொண்ணு தீப்தியோட ஃபியூச்சரை மனசுல வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் கொடுக்காம கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டனி சொல்றாருங்க. இந்த பொண்ணோட அம்மா அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறாங்க. இவங்க கிளம்பின உடனே உயர் அதிகாரி கிட்ட இருந்து கால் வருதுங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, இந்த ராஜீவ் அப்படின்ற பையன் பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு இந்த ஆண்டனி சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாம இருக்கிறதுக்கு உயர் அதிகாரி கிட்ட ஒரு கட்டிங்க கொடுத்துட்டாங்க. அந்த உயர் அதிகாரி 5 பங்கு போட்டுருக்காருங்க, அதற்கான செட்டில்மெண்ட் உனக்கு வந்துரும் அப்படின்னு போன் பண்ணி சொல்றாரு. இந்த வழக்கை பெருசு பண்ணாம தடுத்ததே நான் தான், என்னோட வேலை தான் இதுல ஜாஸ்தியா இருக்குது, ஆனா 1 பங்கு தான் தரேன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆகுறாரு. அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, இவர் ஒரு கரப்டடான போலீஸ் ஆபீசர் அப்படின்ட்டு. இந்த அம்மாவும் பொண்ணு அழுதுகிட்டே வெளியில வரும்போது இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஐரேன் இருக்காங்க இல்லையா, என்னாச்சுமா ஆண்டனி சாரை மீட் பண்ணீங்களா, அவர் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்க, தயவு செஞ்சு வழிவிடு, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இல்ல, நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் கேட்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அம்மாவும் பொண்ணு ஸ்டேஷன் விட்டு வெளியில வராங்க. அப்போ ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. ஆட்டோல ஏறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கெஞ்சரா, தயவு செஞ்சு என்ன நம்புங்கம்மா, அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. ஆனா அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டாலும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னை படிக்கிறதுக்காக அனுப்புனா, படிக்கிறத விட்டுட்டு அங்க போய் என்னென்ன கேவலமான விஷயங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிற, இதெல்லாம் கேட்கும்போது நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆட்டோல ஏறுறாங்க. ஆட்டோ கிளம்புதுங்க. அப்ப இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீயும் என்ன புரிஞ்சுக்கலனா என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமானதா மாறிடும் அப்படின்னு சொல்ல, இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு எனக்கு அது தேவைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பட்டுனி ஆட்டோ விட்டு இறங்கிடுவாங்க. அந்த வழியா வந்த ஒரு லாரி அடிச்சு வீசிருங்க. முகமெல்லாம் ரத்தத்தோட கீழே உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பா. சோசியல் ஆக்டிவிஸ்ட் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப பதறத்தோட பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோட அம்மாவும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அங்க கட் பண்ணா ஒரு ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த ஆண்டனியும் இந்த ஆண்டனியோட பையன் பிலிப்ஸும் சாப்பிடறதுக்காக வந்திருப்பாங்க. காலையில கவுன்சிலிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதனால தன்னோட பையன் கிட்ட இவர் பேசலான்னு, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்க, இந்த பையன் கேம் ஆடிக்கிட்டே எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்றான். பட்டுன்னு இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் ரத்தக்கரை படிஞ்ச அந்த டவல் எடுத்துட்டு வந்து பிளேட்லயே போடுறாங்க. குடி, அந்த அப்பாவி பொண்ணோட ரத்தத்தை குடி அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆகி கத்துறாங்க. அப்ப ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆண்டனியோட பையன், மேடம் இது ஒரு பப்ளிக் பிளேஸ், இங்க இப்படி எல்லாம் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல, நீ வாய மூடுறா, ஒருத்தங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத உங்க அப்பனுக்கு சொல்லி குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீ செஞ்ச காரியத்துக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கை நீட்டி ஆண்டனியை மிரட்டிட்டு அந்த இடத்தை விட்டு ரொம்ப கோவமா கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா சாமுவேல் ஜோசப் அப்படின்ற ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. சாமுவேல் பாத்தீங்கன்னா ஒரு அழகான மலைப்பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. அவர் மார்க்கெட்ல ஒரு கம்ப்யூட்டர் கடை ஒன்று வச்சிருக்காருங்க. லேப்டாப்ஸ் எல்லாம் வாங்குறது விற்கிறது, அது போக சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா அந்த கம்ப்யூட்டர் கடை மேல ஏதோ ஒரு கேஸ் ஆயிடுச்சு போல, சடவுன் பண்ணி தான் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கிளைண்ட்ஸ்க்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாரு இல்லையா, அதெல்லாம் கிளியர் பண்ணி விடுறதுக்காக கடைக்கு வருவாருங்க. ஒரு கார் ஒன்று புக் பண்ணிருப்பாரு போல, ஒரு நபர் காரை கொண்டாந்து டெலிவரி கொடுக்குறாரு. கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் சாமுவேல் சொல்றாரு, என் பொண்ணு ஊர்ல இருந்து வரா, எங்காவது போகணும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா, அவளை கூட்டிட்டு போறதுக்காக தான் காரு, கண்டிஷன்லாம் ஓகே தானே அப்படிங்கும் போது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ பஸ் ஸ்டாப்ல சாமுவேலும் அவரது மனைவி தெரசாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ்ல இருந்து சாமுவேலோட பொண்ணு இறங்குறா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தமே ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்
சைக்காட்டிஸ்ட் அந்த பொண்ணு தான். சாமுவேலுக்கும் தெரசாக்கும் ஒரே ஒரு பொண்ணு தாங்க. பொண்ணு மேல அளவு கடந்த அன்பை வச்சிருக்காங்க. மக ஊருக்கு வரான்னு தெரிஞ்சாலே போதுங்க, சாமுவேல் பயங்கர குஷியோட இருப்பாரு. இந்த சோசியல் ஆக்டிவிஸ்டும் குடும்பத்தோட நல்லாவே ஸ்பெண்ட் பண்றாங்க. வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வரதா இருக்குது, கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த பணத்தை வச்சு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பொண்ணோட ஃப்ரெண்டு வீடியோ கால்ல வருவா. வாழ்த்துக்கள்லாம் தெரிவிப்பா. ரொம்ப நன்றிமா, நீ ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா வராங்கல் அப்படின்னு சொல்ல, இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு போனை வாங்கி அந்த CMML அந்த டாக்குமெண்ட்டை வந்து மறக்காம மெயில் பண்ணிரு அப்படின்னு சொல்ல, தயாரா இருக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு அவ சொல்றா. உடனே நம்ம சாமுவேல் கேட்கிறாரு, அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்ட்டு. அதுவா டாடி, இல்லீகல் மைனிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா, இந்த கனிம வளங்களை எல்லாம் திருடுறது, காடுகளை அழிச்சு விற்கிறது அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, பெரிய பெரிய ஆளுங்களை எதிர்த்து தான் தான் பொண்ணு வேலை பார்க்கறா அப்படின்றது அப்பாவுக்கு புரியுது. அவங்க எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க, அவங்கள எதிர்த்து எதுக்குமா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களுக்கு நரகத்தை காட்ட வேண்டாமாப்பா அப்படின்னு சொல்ல, சரி மெயில்ல எதுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, மெயிலை ஈஸியா ஹேக் பண்ண முடியும், அவ்வளவு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீங்க சொன்னது வேலிட் பாயிண்ட் தான்ப்பா, ஆனா என் கூடயே ஒரு ஹேக்கர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. பேசிக்கா நம்ம சாமுவேல் ஒரு கம்ப்யூட்டர் கடை தானே வச்சிருந்தாரு, சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால அவருக்கும் ஹேக்கிங் தெரியும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. அவர் எத்திக்கலா பண்ணக்கூடிய ஒரு ஆளு. சரிப்பா நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறா. பார்த்து டிரைவ் பண்ணணும், வேகமா எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பொண்ணு மட்டும் தனியா பாத்தீங்கன்னா ஊருக்கு போறா. அங்க கட் பண்ணா போலீஸ் ஆபீசர் ஆண்டனியை காட்டுறாங்க. பையன் வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு பையனை தேடி போனா, பையன் ஒரு இடத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸோட போதைப் பொருள் எடுத்துக்கிட்டு இருப்பான். அங்க போய் அவனையும் அவனோட ஃப்ரெண்டையும் போட்டு பொலவலன்னு பொழப்பாருங்க. பையனை போட்டுச்சு, ஏண்டா உன்ட்ட ஒரு 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன் அவன் கூட வச்சுக்க கூடாது, அவன் கூட சேரக்கூடாதுன்னு, திரும்ப திரும்ப எதுக்காட அவன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மிரட்ட, இவன் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான். அங்க கட் பண்ணா நம்ம சாமுவேலை காட்டுறாங்க. ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா இல்லையா பொண்ணு, ஊருக்கு போனவ இப்போ வரைக்கும் போன் பண்ணி ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைங்க. இவரு போன் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சாமுவேலோட மனைவி தெரசா கேக்குறாங்க, என்னாச்சு காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்ல பொண்ணு கிட்ட இருந்து கால் வரவே இல்ல, அதான் அப்படிங்கும் போது மேபி அவ லேட்டா போய் ரீச் ஆயிருந்திருப்பா, தூங்கிருப்பா, இன்னும் எழுந்திருக்க மாட்டா, எழுந்ததுக்கு அப்புறம் அவளே கால் பண்ணுவா, ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அங்க கட் பண்ணா போலீஸ் ஆபீசர் ஆண்டனி இருக்கிறார் இல்லையா, இந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட போறாரு. நீ உன்னோட பையன் கிட்ட அன்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு. அதுக்கு ஆண்டனி சொல்றாரு, எல்லாமே என் கை மீறி போய்கிட்டு இருக்கு, நான் 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன் இந்த ராஜீவ் கூட கூட்டு வச்சுக்க கூடாதுன்னு, தொடர்ந்து அந்த பையன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கான், 2 பேரும் சேர்ந்து ட்ரக் எல்லாம் எடுத்துக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ராஜீவ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு, நீ தானே, உன் மூலமா தானே ராஜீவ் அவனுக்கு தெரிய வந்தது, எல்லா பிரச்சனையும் நீ பண்ணி வச்சுட்டு உன் பையனை குறை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு டாக்டர் திட்டுறாரு. அது மட்டும் இல்லாம நீ உன்னோட பையனை ஃபர்ஸ்ட் பையனா பாரு, நீ பழசா மனசுல வச்சுக்கிட்டு உன் பையன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு உன்னோட பிடிவாத குணத்தையும் உன்னோட கோவத்தையும் அவன் கிட்ட காமிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனும் அதுக்கேற்ற மாதிரி தான் வளருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் எதனால இவங்க 2 பேருக்குள்ள அட்டாச்மெண்ட்டே இல்ல அப்படின்ற விஷயத்த நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆண்டனிக்கு மேரி அப்படின்ற ஒருத்தவங்க கூட திருமணமா இருந்திருக்குது. சோ குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா டாக்டர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லுவாங்க, குழந்தைய நாங்க காப்பாத்திட்டோம், பட் உங்க மனைவி எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு. பையன் பிறந்ததுனால தான் மனைவி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே பையன் மேல ஒரு கோபத்தை மட்டுமே வெளிப்படுத்திக்கிட்டு இருந்திருக்காருங்க. அதனாலதான் பையனுக்கும் இந்த ஆண்டனியை பிடிக்காமையே போயிடுச்சு. இப்ப கவுன்சிலிங் எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா நம்ம சாமுவேலை காட்டுறாங்க. சாமுவேல் பாத்தீங்கன்னா பொண்ணோட ஃப்ரெண்டு வீணாக்கு போன் அடிச்சு ரொம்ப நேரமா அவகிட்ட இருந்து எந்த ஒரு காலும் வரல, எனக்கு கொஞ்சம் பயமாவும் பதட்டமா இருக்கு, நீ அவ தங்கி இருக்கிற பிளாட் வரைக்கும் போயிட்டு வரியா அப்படின்னு சொல்ல, வீணா பாத்தீங்கன்னா உடனடியா அந்த இடத்துக்கு போவா. அங்க போய் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பா, ஆனா டோர் லாக்லயே இருக்கும். அதுக்கப்புறம் தாங்க தெரிய வருது, பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ளவர் பாட்டுக்குள்ள அந்த வீட்டோடைய சாவி இருக்கு. வீடு வெளிப்பக்கமா போட்டி இருக்குது, உள்ள யாருமே இல்ல அப்படின்றது தெரிய வருது. சாமுவேலோட பொண்ணு வீட்லயும் இல்ல அப்படின்றது உறுதியாகுதுங்க. சாமுவேல் பதட்டத்திலேயே ஊருக்கு கிளப்பி வந்துடுறாருங்க. வீணாவோட உதவியோட பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பொண்ணோட போட்டோ காமிச்சு நம்ம ஆண்டனி கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆண்டனி கேட்கிறாரு, கடைசியா உங்க பொண்ணு கிட்ட எப்ப பேசுனீங்க அப்படின்ட்டு. ராத்திரி ஒரு 9:45 இருக்குங்க, அந்த டைம்ல பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா சாமுவேலோட பொண்ணு காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல சாமுவேலும் அவரது மனைவி தெரசாவும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்ப இவங்க 3 பேரும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சாமுவேலோட மனைவி தெரசா ஊர்ல இருந்து கொடுத்து விட்ட உணவுப் பொருட்களை எல்லாம் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், எப்படி சமைக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து காரை யாரோ ஒருத்தங்க தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்குங்க. யாரோ வந்திருக்காங்கப்பா, நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போனை கட் பண்ணி இருந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் அவ எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி ஆண்டனி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாருங்க. அவ காணாம போறதுக்கு முன்னாடி அவளோட நடவடிக்கைகள் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது ஐரினோட ஃப்ரெண்டு வீணா சொல்றா, ஆக்சுவலா இல்லீகல் மைனிங் பத்தின டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய தேவன் அப்படின்ற சப் இன்ஸ்பெக்டர் என் பொண்ணை பார்க்கணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நான் அவரை மீட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ உங்க பொண்ணை கண்டுபிடிக்கணுமா இல்ல தேவன் அப்படின்ற அந்த போலீஸ் ஆபீசரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்க சாமுவேல் அமைதியா இருக்கிறாரு. உடனே ஒரு ஆபீசர் உள்ள வர சொல்லி, பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ், இவங்க கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அங்க பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி யாராவது கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலா, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சார் அப்படிங்கும்போது, கிடையாதா இல்ல உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் கிடையாது, ஆனா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஐரின் ஊருக்கு வந்திருந்தா இல்லையா, இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கும். ஐரின் கட் பண்ணி விட்டுட்டே இருப்பா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க சொல்லிருப்பா, ராஜீவ் அப்படின்ற ஒரு பையன் கிட்ட இருந்து எனக்கு த்ரெட்டனிங் கால் வந்துகிட்டு இருக்கு, விடுங்கப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதற்காக
எதுக்காக அவன் த்ரெட்டனிங் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டிபி அப்படின்ற ஒரு பொண்ணு லாரியில அடிபட்டு செத்து போனாலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்து அந்த பொண்ணோட வழக்குல உண்மைகளை கண்டுபிடிப்பேன், ராஜீவை உள்ள தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் இந்த ராஜீவ் சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அதுக்காக த்ரெட்டனிங் பண்றதுக்கு தான் அவன் கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து இவ சொல்லி இருந்திருக்காங்க. யூசுவலாவே இவ கொஞ்சம் சென்சிட்டிவான வழக்கெல்லாம் எடுக்கிறதுனால த்ரெட்டனிங் கால்ஸ் எல்லாம் வரது சகஜம் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. இப்போ அவர் பொண்ணு காணாம போன வழக்குல ராஜீவ் அப்படின்ற பையன் மேல தான் சந்தேகம் இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ஐரினோட ஃப்ரெண்ட் வீணா இருக்கா இல்லையா, நேரா ஒரு பிளாட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா ராஜீவ் போதையில படுத்து கிடக்குறான். ராஜீவ் எழுந்துடுறா எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீணா ராஜீவை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, ராஜீவும் ஐரினோட ஃப்ரெண்ட் வீணாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுவேல் என்ன பண்றாருன்னா தேவன் அப்படின்ற அந்த சப் இன்ஸ்பெக்டரை மீட் பண்றதுக்காக வீட்டுக்கே போயிடுறாரு. தேவன் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் கிட்ட என்ன விஷயமா சார் என் பொண்ணு உங்களை பாக்குறதா இருந்தா அப்படின்னு கேட்க, அது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கேஸ். அதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா பொண்ணக்கானு இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாரு ஆண்டனின்ற போலீஸ் ஆபீசர். அந்த போலீஸ் ஆபீசரை எதிர்த்து தான் கேஸ் கொடுக்கறதுக்கு சாமுவேலோட பொண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்ப சாமுவேல் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட பிளாட்டுக்கு வராருங்க. ஃபிளவர் பாட்டுக்குள்ள சாவி இருக்கு, அதை எடுத்து டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாருங்க. உள்ள போய் பார்த்தா ஆண்டனின்ற போலீஸ் ஆபீசரை பத்தி நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், சில பல எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இவ சேகரிச்சு நோட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. தேவன் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் கிட்ட கொஞ்சம் டீடைல்டா அது என்ன ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல தீப்தி அப்படின்ற ஒரு பொண்ணு மேல ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு அந்த பொண்ணு எமோஷனல் ஆகி லாரியில விழுந்து இறந்தாலே அதை பத்தி எல்லாம் சொல்லும் போது நம்ம சாமுவேல் சொல்றாரு, ஆக்சுவலா நான் அந்த ஆண்டனி கிட்ட தான் என் பொண்ணை காணணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போனேன். ஆனா ஒரு டைம்ல கூட அவருக்கு ஆல்ரெடி என் பொண்ணு தெரியுன்ற மாதிரி பேசவே இல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த தேவன் சார் சொல்றாரு அவரோட கேரக்டரே அந்த மாதிரி தான், அது மட்டும் இல்லாம சொல்லிக்கிற அளவுக்கு அவர் நல்லவரும் கிடையாது அப்படின்ற மாதிரி தேவன் சார் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ராஜீவ் அப்படின்ற பையன் மேல கேஸ் கொடுத்திருந்திருக்காங்க. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது. சோ கோர்ட்ல வச்சு சாமுவேலோட பொண்ணு தான் பாத்தீங்கன்னா வாக்குமூலம் சொல்றதா இருந்தது அப்படின்னு சொல்ல சாமுவேலுக்கு தூக்கி வாரி போடுதுங்க. ஒருவேளை நம்ம பொண்ணு கோர்ட்ல போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக பொண்ணை ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு பயப்படுறாரு. தேவன் சார் சொல்றாரு அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. சாமுவேல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததுனால மீடியாக்கு இந்த விஷயம் தெரிய வருதுங்க. ஐரன் அப்படின்ற ஒரு பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிவில நியூஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த நியூஸை பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம சாமுவேலோட மனைவி தெரசா பார்த்து பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. உடனடியா தன்னோட கணவருக்கு போன் அடிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ஆண்டனின்ற போலீஸ் ஆபீசர் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்றாருங்க. சாமுவேலோட பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இந்த ஒரு சூழல்ல ஆண்டனியோட அசிஸ்டன்ட்ங்க சொல்றாங்க செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய கேமராவை செக் பண்ணோம்னா ஏதாவது டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும் சார் அப்படின்ட்டு. உடனே இந்த ஆண்டனி செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராவை செக் பண்றதுக்காக போறாரு. அப்படி செக் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. சாமுவேல் சொல்லியிருந்தார் இல்லையா ஒரு 9:45 என் பொண்ணு காருக்குள்ள உட்காந்துட்டு எங்க கிட்ட போன்ல பேசினா, அந்த டைம்ல யாரோ ஒருத்தங்க கார் கதவை தட்டின மாதிரி இருந்தது, போனை கட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல கார் கதவை தட்டினது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த ஆண்டனின்ற போலீஸ் ஆபீசர் தான். ஆண்டனின்ற போலீஸ் ஆபீசர் அங்க இருக்கக்கூடிய பார்ல தான் குடிச்சிட்டு அவரோட வண்டி எடுக்கிறதுக்காக வந்திருப்பாருங்க. அந்த வண்டிக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணு காரை போட்டுட்டு போன்ல பேசிக்கிட்டு இருந்திருப்பா. நான் பார்க்கிங் ஏரியால வண்டியை நிப்பாட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் போட்டு இருந்திருப்பாரு. சோசியல் ஆக்டிவிஸ்ட் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீ காரை விட்டு இறங்கு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் நீங்க குடிச்சிருக்கீங்க எதுனாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்க மாட்டாங்க, காரை எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. டென்ஷன் ஆகி ஜீப் எடுத்துட்டு துரத்திட்டே போயிருந்திருக்காருங்க. இது அந்த சிசிடிவி கேமரால தெளிவா ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். இந்த ஃபுட்டேஜ் வெளியில யாராவது தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணி விட்டுட்டு அங்க கண்காணிப்பாளர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட நான் இந்த இடத்துக்கு வந்ததா யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ணா ஐரனோட ஃப்ரெண்டு ராஜீவ் மீட் பண்றதுக்காக போயிருந்தா இல்லையா, ராஜீவ் கிட்ட உண்மை சொல்றா நீ நேத்து ராத்திரி எங்க இருந்த அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது ஐரின் மர்மமான முறையில காணாம போயிட்டா, நீ தான் ஐரனை ஏதோ பண்ணிருக்க, அவளை என்ன பண்ண, அவளை எங்க வச்சிருக்க, உண்மை சொல்லு அப்படின்னு இவ மிரட்ட ஆரம்பிக்கிறா. எனக்கும் அவ காணாம போனதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, உனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, ராஜீவ் பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டுறான். அங்க கட் பண்ணா வீணா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் விஷயம் தெரிய வருதுங்க. இந்த ராஜீவ் இருக்கான் இல்லையா இவன் இந்த வீணாவோட கசின். இந்த விஷயத்தை நேத்து வந்தப்ப ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க, ஐரினோட அப்பா சாமுவேல் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு, கொஞ்சம் பயமா இருந்தது அதனால தான் சொல்லல அப்படிங்கும்போது, சரி நீ ராஜீவோட கசின் அப்படின்ற விஷயம் ஐரனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியாது, நானும் அவகிட்ட சொன்னதில்ல, சொன்னா ஒரு மாதிரி ஆக்குவர்டா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு ஒரு தகவல் வந்து சேருதுங்க. காட்டுக்குள்ள ஒரு அன்ஐடென்டிஃபைடு டெட் பாடி இருக்கு அப்படின்ட்டு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், மீடியா, போலீஸ்காரங்க அப்படின்ட்டு எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த தகவலை பாத்தீங்கன்னா சாமுவேல் கிட்டையும் சாமுவேலோட மனைவி கிட்டையும் சொல்றாங்க. டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்றதுக்காக சாமுவேல் முதல்ல வராருங்க. அதை போய் பார்த்து மிரண்டு போயிடுறாருங்க. அது அவரோட பொண்ணு தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அழுதுகிட்டே வரும்போது அவரோட மனைவி பாத்தீங்கன்னா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ பார்க்க வேண்டாம், பொண்ணை இந்த நிலைமையில நீ பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாருங்க. காணாம போன சாமுவேலோட பொண்ணு மர்மமான முறையில கொல்லப்பட்டு இறந்து போயிருக்கா அப்படின்றது தெரிய வருது. இவளை கொலை செஞ்சது யாருன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த மர்டர் செக்ஸுவல் அசால்ட்டுக்காக நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா டாக்டர் சொல்றாங்க அந்த மாதிரி எந்த ஒரு தடையும் உடம்புல இல்ல, ஆனா பொண்ணோட நாக்க வெட்டி இருக்காங்க, விரலை கட் பண்ணி இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் துன்புறுத்தியே சாவடிச்சிருந்திருக்காங்க. ரிப்பீட்டடா அந்த பொண்ணோட முகத்திலையும் தலையிலையும் அடிச்சதுனாலதான் இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா ஐரனுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தான் இந்த சம்பவத்தை பண்ணி இருந்திருப்பான். ரிவெஞ்ச் நோக்கத்துக்காக இந்த கொலை
நடந்திருக்குமோ அப்படின்ற ஆங்கிள் போலீஸ்காரங்க யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆண்டனின்ற போலீஸ் ஆபீசர் மேல நமக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்குதுங்க. ஐரினோட டெட் பாடியை பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. எல்லாருமே பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா உயரதிகாரி கிட்ட இருந்து ஆண்டனின்ற போலீஸ் ஆபீசருக்கு ஒரு அழைப்பு வருதுங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அங்க டிஒஎஸ்பி ஃபிரோஸ் இருக்காரு. பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு சார் அப்படின்ற மாதிரி கேட்க, இறந்து போன ஐரன் அப்படின்ற பொண்ணோட அப்பா சாம்வேல் வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்காரு. நீங்க பண்ற இன்வெஸ்டிகேஷன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, அதனால வேற ஒரு அதிகாரியை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அதனால இந்த வழக்கை நாங்க ஃபிரோஸ் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சார் ஆல்ரெடி எல்லாம் முடிவெடுத்துட்டீங்க போல அப்படின்னு சொல்ல டிஒஎஸ்பி ஃபிரோஸ் சொல்றாரு, இப்போதைக்கு மீடியாக்காரங்களையும் பொதுமக்களையும் சமாதானப்படுத்தணும், எல்லாரும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்காக போலீஸ் சைட்ல இருந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா, அதற்கான ஸ்டெப்பா தான் இது இருக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆண்டனி சார், எங்களுக்கு உங்க மேல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்ல இந்த ஆண்டனி அப்படியே ஒரு மாதிரி பம்பறாரு. இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல உங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ராஜீவ் அப்படின்ற பையன் தான் இந்த வழக்கோடைய பிரைம் சஸ்பெக்டா இருக்கிறான், அவன் தலைமறைவாயிட்டான் சார் அப்படின்னு சொல்ல கேஸ் ஃபைல கொண்டாந்து ஆஃபீஸில் ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டு அந்த இடத்த விட்டு இவர் கிளம்புறாரு. இப்போ டிஒஎஸ்பி ஃபிரோஸ் இருக்கிறார் இல்லையா, அவருடைய டீம்ல வித்யா அப்படின்ற ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க. வித்யா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைண்டிங்ஸ் சொல்றாங்க. ஐரினை கொலை செஞ்சது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிற வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐரினோட அப்பாவான சாமுவேல் மேல நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அவர் மேல அப்படின்னு கேட்கும்போது, ஐரினோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஹேக்கிங் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவருங்க. ஹேக்கிங்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆளுங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டீமா தான் வந்து ஒரு கடை ஒன்று வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவங்களுக்கு தெரிஞ்ச ஹேக்கிங்கை எத்திக்கலா பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க, அதாவது செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக. ஆனா இவரோட டீம்ல இருந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா இல்லீகலா கவர்மெண்டோட வெப்சைட்டை ஹேக் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நக்சல்ஸ்க்கு லீக் பண்ணி இருந்திருக்காருங்க. அதை கண்டுபிடிச்சு அவரோட ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கடைக்கும் சீல் வச்சுட்டாங்க. அதனால இவரோட கெரியரே போயிடுச்சுங்க. இவரு நல்லவர் தான், சோ ஃப்ரெண்டுனால இவரோட கெரியர் போயிடுச்சு அப்படின்ற வேதனையில இருக்கும்போது தான் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான்? ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, காயம்பட்ட சிங்கத்தோடைய வலி ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஒரு நிலையில தான் இப்ப சாமுவேல் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஐரனுக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம சாமுவேலும் சரி அவரது மனைவி தெரசாவும் சரி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா போலீஸ் ஆபீசர் ஆண்டனியோட பையன் இருக்கிறான் இல்லையா பிலிப்ஸ், அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்புறான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஆண்டனி தன்னோட பிடிவாத குணத்தை எல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க, தயவு செஞ்சு ட்ரக்ஸ் எல்லாம் விட்டுரு, அது நமக்கு நல்லதே கிடையாது, உன்னோட வாழ்க்கையை அழிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது டிவில நியூஸ் வந்துகிட்டு இருக்குதுங்க. ஐரின் சாவறதுக்கு முன்னாடி ஆண்டனிக்கும் ஐரினுக்கும் பிரச்சனையா இருந்திருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பையன் சொல்றான், எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்போ ஐரினோட அப்பா சாம்வேல் ஒரு பேப்பர்ல கணக்கெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. ஆண்டனியோட பையன் பிலிப்ஸ் ஒரு பையனோட ரூம்ல போய் ஸ்டே பண்ணி இருந்திருப்பான். என்னதான் இருந்தாலும் அவரோட அப்பா தானடா, அப்பா கிட்ட எதுக்கிட்ட கோச்சுக்கிட்டு இருக்கிற, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அவரை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாதுடா, தெரியாமல அவரை பத்தி பேசாத, அவர் எவ்வளவு குடும்பக்காரர் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அங்க கட் பண்ணா இந்த ராஜீவ் தன்னோட அப்பா அம்மா கூட உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான். டிவில அந்த ஆண்டனியை பத்தின நியூஸ் வந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா இவனோட பேக்கப்பா ஆண்டனி இருந்தார் இல்லையா, இப்போ ராஜீவுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. டிவிஎஸ்பி ஃபிரோஸ் இருக்கிறார் இல்லையா, அவரோட டீம் பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷனோட முடிவுல உயரதிகாரி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த வழக்குல குற்றவாளியை யாரோ ஒருத்தங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சார் அப்படின்ட்டு. ஒரு முறை இந்த ராஜீவும் ஆண்டனியும் பாத்தீங்கன்னா பார்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜை போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டெலீட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடெல்லாம் இந்த ஆண்டனி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த ஒரு சூழல்ல நம்ம ஆண்டனிக்கு ராஜுவோட அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருங்க. உங்க பேர்ல எங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு சார் அப்படின்ட்டு. அப்படியா, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஆண்டனி போவாருங்க. போய் அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு மொபைல் இருக்கும். அந்த மொபைலோட வால்பேப்பர் ஆண்டனியோட மொபைல்ல இருக்கக்கூடிய வால்பேப்பர் மாதிரியே இருக்கும். அந்த மொபைலை அன்லாக் பண்றதுக்கு முயற்சி பண்ணா பாஸ்வேர்டு போட்டிருக்குங்க. பாஸ்வேர்டு தெரியல. ராஜுவோட அம்மா கிட்ட கேட்டா அவங்களுக்கும் தெரியல அப்படின்றாங்க. அப்பதான் ஆண்டனி யோசனை பண்றாரு, இந்த போன் நம்ம போன் மாதிரியே இருக்குது, போனோட வால்பேப்பரும் தீமும் கூட நம்ம போன்ல இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட பாஸ்வேர்டை அந்த போன்ல போட்டு பாக்குறாருங்க. அன்லாக் ஆயிருது. பார்த்தா கேலரிக்குள்ள ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பிளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அந்த வீடியோல ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள இந்த ராஜீவை கட்டி வச்சு சாமுவேல் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாருங்க. சாக்கு மூட்டைக்கு மேல நான்வெஜ் எல்லாம் போட்டு நாயை வேட்டையாட விட்டுட்டு இருப்பாரு. அந்த நாய் ரத்த வாடைக்கு நான்வெஜ் நினைச்சிட்டு அவனை போட்டு கடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, கடிக்கிற கடியில அவன் சாக போறான். கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோல நம்ம சாமுவேல் பேசுவாரு. அவன் பேசுறது கேக்குதா, கத்துறது கேக்குதா, இதே மாதிரி தானே என்னுடைய பொண்ணும் வலி அனுபவிச்சு இறந்து போயிருப்பா. போலீஸ் யூனிஃபார்மை போட்டுட்டு நீ தானே இவனுக்கு பேக்கப்பா இருந்த, இவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருந்த, என் பொண்ணோட சாவுக்கு காரணமா இருந்த ரெண்டாவது ஆள் நீதான், உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீடியோ கட் ஆகுதுங்க. டிஒஎஸ்பி ஃபிரோஸும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இந்த வீடியோ பாப்பாரு, பயங்கர ஷாக் ஆவாரு. இப்போ உயரதிகாரியை மீட் பண்றதுக்காக போறாங்க. உயரதிகாரி என்ன சொல்றாருன்னா, நீ இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனா தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிரு அப்படின்ட்டு. ஆண்டனி சொல்றாரு, நான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கேன்னு எனக்கு எதிராக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம், சும்மா எல்லாம் நான் சந்தேகப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. இந்த ஆட்டிடியூட் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், நீ கிளம்பு, என்ன பண்றது நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை மீட் பண்றதுக்காக வராருங்க. இந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உங்க பையன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு. இப்போ டிஒஎஸ்பி இருக்காங்க இல்லையா, அவங்க தெரசா கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் சொல்லுங்க மேடம், ஐரினுக்கு நீதி வாங்கி தரது எங்களுடைய பொறுப்பு அப்படின்ட்டு. தெரசா ரொம்ப கோவப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஆண்டனி இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் தெரிய வருங்க. ஆக்சுவலா
நம்ம சாமுவேல் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆக போறாரு அப்படின்ட்டு. மீடியாக்கு இந்த தகவல் தெரிஞ்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா சாமுவேலும் அந்த ஸ்டேஷனுக்கு வராருங்க. அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிங்க சாமுவேலை போட்டு அடி நடிக்கிறாங்க. ராஜியோட பாடியை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சாமுவேல் பாத்தீங்கன்னா திருப்பி அடிக்க மாட்டேன்றாரு, எதிர்த்து நிக்க மாட்டேன்றாரு, அடி வாங்குறாரு. ஆண்டனி முன்னாடி போய் உட்கார்றாரு. ஆண்டனி பாத்தீங்கன்னா சாமுவேல் கிட்ட அந்த பையனை எங்க வச்சிருக்கன்னு சொல்லிரு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப திறமையான ஒரு ஆளுங்க. வாண்டடா வந்து சரண்டர் ஆயிருக்காரு அப்படின்னா பேக்கப் பிளான் இல்லாம வந்திருப்பாரு. ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ராஜீவ சாவடி அடிக்கும்போது ராஜீவ் சொன்னா என் பொண்ணோட மரணத்துல இன்வால்வ் ஆன 2வது பர்சன் இந்த ஆண்டனி தான் அப்படின்ட்டு. சோ நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப மீடியாக்கெல்லாம் இங்க இருக்கிறாங்க, நீங்க குற்றத்தை ஒத்துக்கோங்க, எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கோங்க, இந்த பிரச்சனை இத்தோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க. ஆனா ஆண்டனி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. இதனால இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வருதுங்க. அப்போ நம்ம சாமுவேல் பாத்தீங்கன்னா அவர் என்ன பேக்கப் பிளான் போட்டு வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஆண்டனியோட பையன் பிலிப்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு குழியை தோண்டி புதைச்சு வச்சுட்டு வந்திருக்காருங்க. அவன் கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைல்ல சில சாஃப்ட்வேர்லாம் போட்டு ப்ராப்பரா லொகேஷன் காட்டாத மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. அந்த பையன் ஆண்டனி கிட்ட கதறிக்கிட்டு இருக்கான், அப்பா என்ன வந்து காப்பாத்துங்க, ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாமுவேல் சிரிக்கிறாரு, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா சும்மா எல்லாம் வரல, பேக்கப் பிளானோட தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. கடுப்பான ஆண்டனி சாமுவேலை போட்டு அடி நடிக்கிறாருங்க. தலைமையில கண்ணை வச்சு என் பையன் எங்க இருக்கிறான், உண்மையை சொல்லு, இல்லாட்டி கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல சாமுவேல் சிரிச்சுட்டே சொல்றாரு, சாவுக்கு பயந்து உண்மையை சொல்லுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில உருட்டி விடுறாருங்க. அது என்ன பாட்டில்னு எடுத்து பார்த்தா பாய்சன். ஆல்ரெடி ஒரு பாய்சன் சாப்பிட்டு தான் வந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து பிரேக்கிங் நியூஸ் சொல்றாங்க, ஐரின் சாவறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டனி தொந்தரவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கோட பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜீவ் கூட இந்த ஆண்டனி பாருக்கெல்லாம் போயிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் டிவில ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இவர் டெலிட் பண்ணிட்டார் இல்லையா, பட் அது எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி இவர் ரெக்கவர் பண்ணிட்டாருங்க. சாமுவேல் சொல்றாரு, என் பொண்ணு தான் உசுறு அப்படின்னு நானும் என் பொண்டாட்டி இருந்தோம். என் பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் நாங்க கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறோம். எங்களோட வலியும் வேதனையும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நான் நினைச்சிருந்தா உன்னை டைரக்டா போட்டு தள்ளி இருக்க முடியும், பட் என்னோட வலியும் வேதனையும் நீயும் அனுபவிக்கணும். எத்த பையனோ பொண்ணோ சாவறத கண்ணு முன்னாடி பாக்குற அந்த வலி இருக்கு இல்லையா, அதை சொற்களால சொல்ல முடியாது, அதை நீ அனுபவி அப்படின்ட்டு இவர் இறந்து போயிடுறாருங்க. ஆண்டனிக்கு பழைய நினைவுகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவரோட பையன் பிலிப்ஸை பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டி தீர்த்திருக்கிறாரு. என் பிறந்ததுல இருந்தே பையன் மேல வெறுப்ப காமிச்சிருந்திருக்கிறாரு. இப்போ ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிங்க கிட்ட எல்லாம் இவர் சொல்றாரு, டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு நான் ஏகப்பட்ட தப்ப செஞ்சிருக்கிறேன், இல்லன்னு சொல்லல, ஆனா என் பையன் பிலிப்ஸ் எதுவுமே பண்ணல. அவன் மேல இத்தனை வருஷம் நான் கோவத்தை காட்டி நல்லபடியா பார்க்காம விட்டுட்டேன். இனிமேலாவது அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் அவனை சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் கேட்கிறாருங்க. ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் எமோஷனல் ஆகுறாங்க. உங்களுக்காக நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்ல, இப்ப சாமுவேல் இங்க செத்து போன விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. அந்த நேரம் பார்த்து டிவைஎஸ்பி ஃபிரோஸ் கால் பண்றாரு, நான் வர வரைக்கும் சாமுவேல் கிட்ட நீங்க எந்த விசாரணையும் பண்ணக்கூடாது, நான் வந்து விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. சாமுவேல் செத்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியலங்க. இப்ப பையனுக்கு போன் பண்ணா போன் கால் எல்லாம் போதுங்க, ஆனா லொகேஷன் மட்டும் வேற வேற இடங்களுக்கு காட்டுது. இப்போ அந்த பையன் கிட்ட உன்னை எந்த இடத்துக்கு அவன் கூட்டிட்டு போனா, எந்த இடத்துல உன்னை வச்சிருக்கான்ற ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, முகத்துல டவல் வச்சு மறைச்சு தான் தூக்கிட்டு வந்தான், அதனால எனக்கு எந்த இடம்னு தெரியல, எனக்கு மூச்சு திணறுது, என்னை சீக்கிரமா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமா கெஞ்சுறான். அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட இருக்கக்கூடிய மொபைலையும் பேட்டரி லோவா இருக்குன்னு சொல்ல, இப்போ நீ கட் பண்ணு, நான் கூடி சீக்கிரம் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆண்டனி யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பட்டுன்னு மேப் எடுத்துட்டு வந்து சாமுவேல் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தாரு அப்படின்னு செக் பண்ணோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு இவங்க ட்ரை பண்றாங்க. பார்த்தா அவர் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு தெரிய வருது. சோ இங்க இருக்கலாம் அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசம்ப்ஷன்ஸ் இருக்குது. அதனால வேற வேற இடங்களுக்கு போலீஸ்காரங்க போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டனி எல்லாத்தையுமே பிரிச்சு விடுறாருங்க. இவங்க கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர் யாரோட நேம்ல இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அகமது முஸ்தபா அப்படின்ற நேம்ல காட்டுதுங்க. லொகேஷனையும் இவங்களால ட்ராக் பண்ண முடியல. பையன் ஆக்சிஜன் சப்ளை இருக்கிற வரைக்கும் தான் உயிரோட இருப்பான். அது மட்டும் இல்லாம செத்து போன சாமுவேல் பாத்தீங்கன்னா சில ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாருங்க. எல்லாத்தையும் சால்வ் பண்ணி உன் பையனை கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து டீகோட் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்படி டீகோட் பண்ணும்போது தான் ஆலுவா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஃபைலோட நம்பர் வரும். அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணி விசாரிப்பாருங்க. அப்பதான் தெரிய வரும் அந்த பேர் இருக்குல்லையா அகமது முஸ்தபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு 20 வருஷம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் தெரிய வருது. சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு கேஸ் ஃபைல எதுக்கு சார் ஹிடன் டீடைலா கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஆண்டனி சொல்றாருங்க, அகமது முஸ்தா அப்படின்ற அவருடைய வழக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டனியோட முதல் வழக்கு. 2001 ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணி குட்டையில தூக்கி போட்டு போயிருந்திருப்பாங்க. சோ அந்த பொண்ணை கொலை பண்ணவங்க யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு போட்டு பொலவலன்னு பொழந்து அவனுடைய வாயாலேயே அவன் தான் இதை செஞ்சான் அப்படின்னு உண்மையை வாங்கியிருப்பாருங்க. ஆண்டனியோட அசிஸ்டன்ட் கேட்பாரு, அந்த வழக்குக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்ட்டு. உடனே ஆண்டனி பாத்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் டாக்டருக்கு பண்ணிடுவாருங்க. ஆக்சுவலா என் பையன் இப்போ ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கான், ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கும், இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கும்போது அந்த டாக்டர் சொல்லுவாரு, ஆக்சிஜன் குறைவா இருக்கிற இடத்துல நம்ம பதட்டப்பட்டோம்னா இருக்கிற ஆக்சிஜன் எல்லாமே போன் ஆயிரும், அதனால பதட்டப்படாம நிதானமா அப்படியே மூச்சு அமைதியா விட்டுட்டு இருந்தோம்னா அந்த ஆக்சிஜன் சப்ளை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நிற்கும், அதனால பதட்டப்படாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஆண்டனியும் இந்த மாதிரி டாக்டர் சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ இந்த அகமது முஸ்தபா அப்படின்றவன் சிறை தண்டனை வாங்கிட்டு உள்ள போனான் இல்லையா, அவன் எங்க இருக்கா என்னன்னு கேட்கும்போது தான் தெரிய வருது 2021 வெளியில வந்திருக்கான். வெளியில வந்தவன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு.
சொல்லிட்டு எதனால அவன் இறந்து போனா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிய வருது. ஸோ அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு அவன் காரணம் கிடையாதான், அதுக்கு பின்னாடி ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருங்க. அந்த எம்எல்ஏக்கு பதிலா இவனை தூக்கிட்டு போய் ஜெயில போட்டு இருந்திருக்காங்க. இப்ப ஆண்டனி சொல்றாரு சம்பந்தம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா எல்லாம் ஒன்னோட ஒண்ணுதான் கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இப்ப கடைசியா பிலிப்ஸ் கிட்ட இருந்து கால் வருதுங்க. அட்டன் பண்ணா பேட்டரி லோ அப்படின்னு சொல்லிட்டு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. இதுக்கப்புறம் அவங்க பையன் கூட பேச கூட முடியாது. அங்க கட் பண்ண ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட்ல ஒரு எம்எல்ஏவோட இன்வால்மெண்ட் இருக்குது. அகமது முஸ்தபா வந்து குற்றவாளி இல்லன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எம்எல்ஏ பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த எம்எல்ஏ சொல்லிடுறாங்க அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் அந்த அகமது முஸ்தபா கிடையாது, என்னோட பையன் சூரஜ் தான். நான் எம்எல்ஏவா இருந்ததுனால நான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அது நியூஸா வந்துகிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து நம்ம ஆண்டனி பயங்கர ஷாக்கா வராரு. ஏன்னா அந்த எம்எல்ஏ கிட்ட பணம் வாங்கிட்டு இவரு தான் வந்து அகமது முஸ்தபா அப்படின்றவர் மேல பொய் வழக்க போட்டு உள்ள தள்ளி இருந்திருக்காருங்க. அதுக்காக பணம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்திருப்பார் இல்லையா, அந்த பணத்தை ஆண்டனியோட மனைவி பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தப்பான வழியில சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா வாழ முடியும், நீ வாங்கின பணத்துக்கு நானும் என் வயித்துல இருக்கக்கூடிய பையனும் தான் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல டெலிவரி பெயின் வந்திருக்குங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒன்ஸ் டெலிவரி ஆகி வந்ததுக்கு அப்புறம் தன்னோட மனைவி கிட்ட பேசி சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு ஆண்டனி பிளானோட நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த பிரசவத்துல பையன் பிறந்துருவான், மனைவி இறந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் தான் பையன் மேல இவரு பயங்கர கோவத்தோட இருந்திருப்பாரு. இப்ப வேற ஒரு ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஆண்டனிக்கு போன் கால் வருங்க. அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, ஆக்சுவலா இந்த சாமுவேல் அப்படின்றவரு உங்களோட பேரை சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்தாரு சார். அவர் வரும்போது ஒரு பர்டிகுலர் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி இருக்கிறதா சொல்லியிருந்தாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்றாங்க. மேபி அந்த ஹோட்டல்ல தான் பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏவை அடைச்சு வச்சு இந்த மாதிரி உண்மைகளை எல்லாம் கன்ஃபஸ் பண்ண வச்சிருந்திருப்பாரு போல. உடனடியாக அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க போறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அங்கதான் இந்த எம்எல்ஏ அடைச்சு வைக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அவங்களை எப்படியோ ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்திடுவாங்க. இப்ப பலதரப்பட்ட ஆங்கிள் நம்ம ஆண்டனி விசாரணை பண்றாருங்க. ஆனா இப்போ வரைக்குமே அவரோட பையன் எங்க இருக்கிறான் அப்படின்றது இவருக்கு தெரியல. அந்த நேரம் பார்த்து நம்ம சாமுவேலோட மனைவி தெரசா கிட்ட இருந்து கால் வரும். ஆக்சுவலா என்னோட கணவர் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருந்தாரு, அந்த கால்குலேஷன் படி நீங்க கரெக்டா எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி சீக்கிரமா போய் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. ஆனா நேரம் கடந்துகிட்டே இருக்குது. என் கணவர் கெஸ் பண்ண டைமையும் நீங்க தாண்டிட்டீங்க. எவ்வளவு சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிறீங்களோ அப்பதான் அவனை உயிரோட மீட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்டனியோட ஹிஸ்டரியை சாமுவேல் தேடி போய் பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருந்திருக்காருங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஆண்டனியோட பையன் பிலிப்ஸ் இருக்கிறான் இல்லையா, அவனை சின்ன வயசுல இருந்து இந்த ஆண்டனி பயங்கரமா கொடுமைப்படுத்தி வளர்த்தி இருக்கிறாருங்க. அதனால இவரோட பிரெயின் வந்து கிரிமினலா மாற ஆரம்பிச்சிருந்திருக்குது. எலிசபெத் அப்படின்ற ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டாவும் இந்த பையனை எதிர்த்து நின்னதுனாலையும் எலிசபெத் அப்படின்ற பொண்ணை இவன் கொலை பண்ணி வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இவனை டாமினேட் பண்ற மாதிரி பேசுறாங்களோ, குறிப்பா பெண்கள், அவங்களையெல்லாம் டார்கெட் பண்ணி கொலை பண்ணுவாங்க. அப்படி டார்கெட் பண்ணப்பட்ட பொண்ணு தான் நம்ம சாமுவேலோட பொண்ணு அப்படின்றது தெரிய வருது. ராஜீவ் தான் இதை பண்ணுனா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, உண்மை என்னன்னா ஆண்டனியோட பையன் இருக்கிறான் இல்லையா, அவன் தான் நம்ம சாமுவேலோட பொண்ணை கொலை பண்ணி இருந்திருக்கான். இது எப்படி இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னா, ராஜீவ் தான் இதை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவை கடத்தி அடிச்சு விசாரணை பண்ணும்போது தான் பிலிப்ஸை பத்தின இந்த கேரக்டரை பத்தி உங்களுக்கு தெரிய வந்திருக்குது. ஒரு முறை ராஜீவும் இந்த பிலிப்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போதைப் பொருள் எடுத்துட்டு இருந்தானுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஆண்டனியை அடிச்சு விரட்டி விட்டு இருந்திருப்பார் இல்லையா. அப்ப இவன் வெளியில வந்திருப்பான், கார்ல போய் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஆண்டனிக்கும் காருக்குள்ள உட்காந்து போன் பேசிட்டு இருந்த சாமுவேலோட பொண்ணுக்கும் பிரச்சனையா இருந்திருக்கும். நீங்க குடிச்சிருக்கீங்க சார், நான் நாளைக்கு உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பாங்க. சாமுவேலோட பொண்ணை பார்த்த உடனே இந்த ஆண்டனியோட பையன் பிலிப்ஸ்க்கு ஈகோ ட்ரிகர் ஆயிருந்திருக்குங்க. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமா வந்து கத்தி இருந்திருப்பா இல்லையா. அது மட்டும் இல்லாம தன்னோட அப்பாவை தன் கண்ணு முன்னாடியே கை நீட்டி மிரட்டிட்டு போயிருந்திருப்பா இல்லையா. இவ டாமினேட்டடான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சாமுவேலோட பொண்ணு மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டு இருந்திருக்குதுங்க. சோ அந்த டைம்ல தான் ஃபாலோ பண்ணிட்டே போய் ஒரு இடத்துல வச்சு சாமுவேலோட பொண்ணை தூக்கி வெளியில போட்டு அடின்னு அடிச்சு கொலை பண்ணி இருந்திருக்கான். நரக வேதனை கொடுத்து அதுல அவன் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிறான். இது எல்லாத்தையுமே காருக்குள்ள போதையில இருந்த ராஜீவ் பார்த்துட்டாங்க. ஸோ ராஜீவ் மூலமா தான் இந்த பிலிப்ஸ் எவ்வளவு மோசமான ஒரு பையன் அப்படின்றதே தெரிய வந்திருக்குது. தயவு செஞ்சு என் பையன் இங்க இருக்கிறான் அப்படின்றத சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தெரசா அழுதுகிட்டே சொல்றாங்க, எங்களுக்கு உலகமே எங்க பொண்ணு தான், எங்க பொண்ணு செத்த அன்னைக்கே நாங்க செத்துட்டோம், ஆனா நாங்க பக்காவா பிளான் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருமிட்டே அவங்களும் மயங்குறாங்க. சாம் எப்படி விஷம் குடிச்சிருந்தாரோ அதே மாதிரி தான் சாமோடைய மனைவியும் விஷம் குடிச்சிட்டு தான் இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா இடத்துலயுமே தேடினாங்க, ஆனா ஆண்டனியோட வீட்டுல தேடவே இல்லை. உடனடியே எல்லாருமே ஆண்டனியோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு பேக் சைட்ல குழி தோண்டி புதைச்ச மாதிரியான தடயம் கிடைக்குதுங்க. உடனடியா குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டும் போது உள்ள ஒரு பையன் இருப்பாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆவாங்க. பார்த்தா அது ஆண்டனியோட பையன் பிலிப் கிடையாது, ராஜீவ். ஆக்சுவலா ராஜீவையும் இவர் கொல்ல கிடையாது, உயிரோட தான் வச்சிருந்திருக்காரு. அந்த புட்டிக்குள்ள ஆக்சிஜன் சப்ளையும் இருக்கு. இப்ப ராஜீவ் தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஆண்டனியோட பையன் எங்க போனானே தெரியல. ரொம்ப மனமுடைஞ்சு போய் இவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்பதான் இது வரைக்கும் நம்ம சாம் சொன்னதும் சாமோடைய மனைவி தெரசா சொன்னதையும் யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டு இருப்பாரு.
அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குதுங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே ஆர்கனைஸ் பண்ணா அது ஒரு இடத்தோட பேரை கொடுக்கும். அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போய் பார்ப்பாருங்க. ஃபைனலி அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு. ஒரு கல்லறைக்குள்ள சவப்பெட்டி வச்சு அந்த சவப்பெட்டிக்குள்ள தான் அவங்க பையனை அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதை ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்றாருங்க. பட்டுன்னு ஒரு ஸ்டாப் பண்ணிடுறாரு. இவங்க பேசினது எல்லாமே ஞாபகம் வருது. இவரு தன்னோட பையன் கிட்ட ஏகப்பட்ட ஹேட் ரேட்டை காட்டினதுனால அவன் ஒரு சைக்கோவா பாரிட்டான். யாரெல்லாம் அவனை டாமினேட் பண்றாங்களோ அவங்களை எல்லாம் கொலை பண்றான். இப்போ இவனை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தாலும் வெளி உலகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவனால ஆபத்து தான். தான் பையன் இப்படி ஒரு சைக்கோவா மாறினதுக்கு தன்னோட பங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. பையனை காப்பாத்தவே இல்ல. மனைவி சாவறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தப்பான வழியில சம்பாதிக்கிற பணம் என்னையும் என் பையனையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே அவங்க இறந்து போயிட்டாங்க. பையனும் இப்படி சைக்கோ ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து கதறி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. சார் ஏதோ ஒரு லீடு கண்டுபிடிச்சிட்டு ஓடுனீங்களே சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாருங்க. தன் பையன் இருக்கிற இடம் தெரிஞ்சுமே சாக விட்டுருவாருங்க. இப்படியும் இந்த பிலிப்போடைய கஃபின் பாக்ஸ்குள்ளேயும் இவர் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு தான் புதைச்சிருந்திருப்பாரு. எவ்வளவு நேரம் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், அதுலயும் தட்டுப்பாடுன்னு ஒன்று ஏற்படும் இல்லையா, அந்த தட்டுப்பாடு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவனே ஆட்டோமேட்டிக்கா செத்துருவான். இப்போ நம்ம ஆண்டனி பாத்தீங்கன்னா நேரா டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. உயர் அதிகாரி கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. நான் என்னோட வாழ்நாள்ல இத்தனை கிரைம் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், இத்தனை கிரைமுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஸ் பண்ணி இவர் சரண்டர் ஆகுறாருங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.